மீனா ரொம்ப வீட்டுக்கு கோவமா வராங்க. வந்தது மட்டும் இல்லாம, "ரோகிணி என்னத்துக்கு இப்படி பண்ணீங்க நீங்க? எங்க அம்மா உங்களுக்கு அப்படி என்ன பாவம் பண்ணிட்டாங்க? அவிங்க பாட்டுக்கு சிவனேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு முன்னாடி ரொம்ப வருஷமா கடை போட்டுட்டு பொழப்பு பார்த்துட்டு இருக்காங்க. அவிங்களுக்கும் உங்களுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு? எதுக்கு இப்படி பண்ணீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன மீனா சம்மந்தமே இல்லாம வந்து பேசுறீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க நடிக்காதீங்க. உங்கள பத்தி எல்லாமே தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சங்காட்டி தான் கையும் களவுமா மாட்டுனதுக்கு அப்புறம் தான் நான் உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். தேவையில்லாம ஒண்ணும் தெரியாத மாரி நடிச்சுட்டு தேவையில்லாம டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதீங்க." அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க மீனா, நீங்க சொல்ற மாரிலாம் எனக்கு எதுவும் தெரியாது. உங்க அம்மா வந்து கோயிலுக்கு முன்னாடி கடை போட்டா என்ன, போடாட்டி இருந்தா எனக்கு என்ன? அதை பற்றி எனக்கு என்ன இருக்குது?" அப்படின்னு சொல்கிறாங்க. "அப்புறம் ஏங்க நீங்கள் போய் சிந்தாமணியை பார்த்து இது மாதிரி கடையை அங்கேருந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட போய் நீங்கள் சொன்னீங்க?" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏங்க சிந்தாமணியா அதாவது எனக்கு தெரியாது." அப்படின்னு சொல்கிறாங்க. "சும்மா நடிக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு, "எங்க உள்ளே வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை கூப்பிட்றாங்க. சீதாவை வந்துட்டு வந்து அருணையும் கூப்பிட்டுட்டு உள்ளே வராங்க. அருணை வந்து பார்த்தோன்னே, என்ன இவன்லாம் வந்திருக்கானே என்னன்னு தெரியலையே, தேவையில்லாமல் நம்ம வந்து வேலையை பார்த்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. "என்ன திரு திருன்னு முழிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்துடுறாங்க. "என்னாச்சு மீனா, ஏன்?" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பண்ணாமல விஜயா எல்லாமே கேட்குறாங்க. "என்னடி எதுக்கு இப்படி வந்து பஞ்சாயத்து கூப்பிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாதிரி விஜயா கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, "இங்கே பாரு, தேவையில்லாமல் மீனா வந்து டென்ஷன்லாம் ஆக மாட்டா, யார் மேலேயும் கோவப்பட்டும் பேச மாட்டான், காரணம் இல்லாமல் இருக்காது. ஏன் ரோகிணி நீ என்ன பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு முத்து, "என்னாச்சு மீனா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "பாருங்கங்க, கோயிலுக்கு முன்னாடி கடை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்ன பிரச்சனை பண்ணி இந்த சிந்தாமணி மூலமாக சிந்தாமணியே விட்டு அந்த கடையை வந்து எடுக்கிறதுக்கு என்னென்னமோ வேலை பார்த்துருக்காங்க. கடையும் வேறு எடுத்துட்டாங்க. எங்கள் அம்மா அவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப வருஷமாக அந்த கடையை அங்கே வச்சுட்ருக்குறோம் நாங்கள், உங்களுக்கே தெரியும் இல்லைங்க." அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன மீன் இதெல்லாம் எப்போ நடந்துச்சு?" அப்படின்னு சொல்கிறாங்க. "இன்னைக்கு காலையில் தாங்க நடந்தது. அதை இப்போ கேட்டோன்னே என்னால் தாங்கிக்கவே முடியல. அதான் வந்து அப்போ தான் கரெக்டாக சீதாவும் வந்திருந்தா, சீதாவுக்கும் விஷயம் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு சீதாவும் போய் அருண்கிட்ட சொல்லவும், அருண் வந்துட்டு என்ன ஏது யார் இப்படிலாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்க போனார். அப்போ தான் வந்து அரசியல்வாதி ஒருத்தங்களை வச்சு இவங்க தேவையில்லாமல் கோயிலுக்கு முன்னாடி வந்து கடை இருக்குது அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இவங்க புதுசாக கடை போடுறதுக்காக வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்கிறது தெரிய வந்துச்சு. அதான் நேராக வீட்டுக்கு போய் கேட்டோம். கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு அவங்களும் ஆரம்பத்தில் எனக்குலாம் அது தெரியாது அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அருண் வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆளுங்க மூலமாக வந்துட்டு விசாரிக்கிறப்ப தான் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பண்ணுறதுக்கு நான் காரணம் கிடையாது, ஏவி விட்டது இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரோஹிணி உங்களை போட்டு கொடுத்துட்டாங்க. இனிமேல் நீங்கள் எதுவுமே தப்பவும் முடியாது, பொய்யும் சொல்ல முடியாது. எதுக்குங்க அப்படியெல்லாம் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு விஜயா, "ஏண்டி பொய் பித்தலாட்ட திருட்டுத்தனாந்தெல்லாம் தான் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ வந்துட்டு ஆளை விட்டு ஏவி ஒரு கடையவே தூக்கி ஒரு பொழப்புத்தனத்தையும் வந்து கெடுக்கிற அளவுக்கு ஆயிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா செம டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ வந்துட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க, "எதுக்கு ரோஹிணி உனக்கு இது மாதிரிலாம் புத்தி உனக்கு வருது? நல்லது பண்ணினா நல்லது கிடைக்கும், இன்னும் கெட்டது பண்ணால் கெட்டது தான் திரும்ப கிடைக்கும். இப்போ கூட வந்துட்டு உனக்காக வந்துட்டு முத்து பேசினான்ல உங்கள் வாழ்க்கைக்காகவும் மனசுக்காகவும்." அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஸ்ருதி சொல்கிறாங்க, "ஏன் ரோகிணி இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? நினச்சி பாருங்கள், முத்து வந்துட்டு மனோஜுக்காக அப்படிலாம் வந்துட்டு பண்ணணுன்ட்டே கிடையாது. அன்றைக்கி வந்துட்டு ராஜா ராணியும் கூட்டிகிட்டு வந்து என்னென்ன வந்து பேசி அவங்கள வந்து கடைசியில் நாங்கள் தான் தப்பு பண்ணோம், நாங்கள் வந்து இந்த 3 லட்சம் எடுக்கல, ஆனால் எங்கள் மேலே வந்து தப்பு எதுவும் கிடையாது, இருந்தாலும் கோவத்தில் தான் இப்படிலாம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வச்சாங்க. இப்போ வந்துட்டு உண்மையாலுமே மனோஜ் அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்துட்டார், அந்த நன்றி கூட உங்களுக்கு கிடையாதா? எப்படி நன்றி கெட்டத்தனமே இப்படிலாம் இருக்கீங்க?" அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்போ விடுங்க பல குரல், இவங்களுக்கு எங்கள் மேலேயும் மீனா மேலேயும் செம காண்டு இருக்குது, ஆனால் என்னன்னு தெரியல. ஆனால் வந்து இப்போ எங்கள் அத்தை மேலையெல்லாம் இது மாதிரி கடையிலெல்லாம் கை வச்சுக்கிறது பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல, எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிகிட்ட ரொம்ப கோவமாக போய் முத்துவும் பேசுகிறாங்க. அப்போ மனோஜ் வராங்க, "டேய் இங்கே வரு, அந்த சிந்தாமணிங்கிறவங்க வேணுனே சும்மா ஏதாவது சொல்லியிருந்துருக்கலாம்." அப்படின்னு சொல்கிறாங்க. "சும்மா சொன்னாங்களா? இங்கே பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அருண் உடனே வந்துட்டு வீடியோவை எடுத்து காமிக்கிறாங்க. அதில் வந்துட்டு, "ஆமாங்க, ரோகிணிங்கிறவங்க தான் வந்துட்டு இது மாதிரி பண்ண சொன்னாங்க, பெரிய ஆர்டர் வந்து உங்களுக்கு பிடிச்சி கொடுக்குறேன், எனக்காக ஒன்று நீங்கள் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி மீனாவுடைய அம்மா கடை வந்து கோயிலுக்கு முன்னாடி இருக்குது, அந்த கடையை எடுக்க சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, நமக்கு ஒரு நல்ல ஆர்டர் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னால் முடிஞ்ச ஏதாவது பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணேன், அதுவும் கிளிக் ஆயிடுச்சு. அதனால தான், மற்றபடி எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்கள் ஏதாவது பேசணுன்னா நீங்கள் போய் அந்த ரோகிணிகிட்டே பேசிக்கிங்க." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் போட்டு காமிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னு வந்துட்டு, உனக்கெல்லாம் அறிவே இல்லையே, எதுக்கு இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்து விஜயா ரொம்ப கோவப்பட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, "இங்கே பாருங்க அத்தை, இவங்க எதுக்கு இப்படி திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருக்காங்க? எனக்கு தான் அருண் சொல்கிறாரு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, 1 நிமிஷம் ஆகுமா எனக்கு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு? இருந்தாலுமே நம்ம ஃபேமிலி ஆச்சு, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாரும் ஸ்டேஷன் வரைக்கும் போய் நின்று கஷ்டப்பட வேண்டாம் அப்படிங்கிறக்காக தான் நான் யோசிச்சிருக்கேன்." அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு முத்து சொல்கிறாங்க, "இங்கே பாரு, நன்றி திரும்ப காமிக்கிறவங்களுக்கு, நன்றி இருக்கிறவங்களுக்கு, நன்றியை நல்லது பண்ணவங்க திரும்ப மதிக்கிறவங்களுக்கு நீ சொல்கிற மாதிரிலாம் பண்ணலாம், இவங்களாம் நன்றி கெட்டவங்க, எவ்வளோ பண்ணாலும் இவங்க திருந்தவே மாட்டாங்க." அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, "ஆமாங்க மீனா, முத்து சொல்கிறது தான் கரெக்டு, இத்தனை பண்ணியும் இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணால் கூட இவங்க ரோகிணி எதுக்கு உங்கள் மேலே இவ்வளோ தூரம் வந்து காண்டாகிறாங்கன்னு ஒன்றுமே எனக்கு புரியல, எதுக்கு ரோகிணி இப்படிலாம் பண்ணுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, "இங்கே பாருங்கள் அருண், நீங்கள் சொல்கிற மாதிரி இதை இவன் மேலே கேஸ் கொடுத்துருங்க." அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன ஆண்டி இப்படி சொல்கிறீங்க?" அப்படிங்கிற மாதிரி உடனே வந்து ரோஹிணி கேட்குறாங்க. "இங்கே பாரு, நீ எல்லாம் வாயே திறக்கக்கூடாது நீ பண்ணுற வேலைக்கெல்லாம்." அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னங்க ஆண்டி, எப்போ வந்துட்டு சிக்குவான்னு பார்த்துட்டு இருந்தீங்களா?" அப்படின்னு சொல்கிறாங்க. "அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு போய் அவங்க கடையை போய் எடுக்க சொல்லி எதுக்கு நீ இப்படி பிளான் பண்ண சொல்லு." அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, "ஏம்மா, இந்த குடும்பத்துக்கு எதிராக எதுவும் பண்ணக்கூடாது, குடும்பத்தில் தப்பு பொய் பேசக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தானே உன்னை வந்து எங்கள் அம்மா இருக்கிறப்ப வந்து சாமி முன்னாடி சத்தியம் பண்ணி
உடனே வீட்டுக்குள்ளேயே விட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு முத்துவும் மீனாவும் உனக்கு என்ன பாவம் பண்ணாங்க, எதுக்கு இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இது இழுத்துட்ருக்குறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, நான் சொல்லட்டுமாங்க அங்கிள், இவங்க அந்த மலேசியா மாமான்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல, அன்னையிலேருந்தே ரோகிணி வந்துட்டு எப்பவுமே வந்து முத்துவும் மீனாவே ஒரு எதிரியாகவே பார்த்துட்ருக்குறாங்க நான் பார்த்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இங்கே பாருங்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்குங்க நீங்கள் வாலண்டியராக போய் அவங்ககிட்ட போய் ஆர்டர் கிடச்சதுன்னா பூ ஆர்டர் கிடச்சதுன்னா மீனா நம்ம ஃபேமிலி தானே, மீனாவுக்கு நீங்கள் கொடுத்துருக்கலாம். அதை தவிர்த்து மீனாவோட எதிரியாக இருக்கிற அவங்ககிட்ட போய் பிஸ்னஸில் எதிரியாக இருக்கிறவங்ககிட்ட போய் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா மீனா மேலே எவ்வளோ தூரம் நீங்கள் கோவமாக இருந்திருப்பீங்க, மீனா எவ்வளோ தூரம் நீங்கள் பழி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. இது ஒரு விஷயம் போதாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாவுடைய அம்மா உங்களுக்கு என்னங்க பாவம் பண்ணாங்க, அவங்க வந்தாங்கன்னா உங்ககிட்ட கூட வந்து நல்லா தானே பேசுவாங்க, என்கிட்டயும் நல்லா தான் பேசுவாங்க. இப்போ அவங்க வந்து நீங்கள் எப்படி இப்படிலாம் நினைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. என்ன ஸ்ருதி எப்போ பார்த்தாலும் வந்துட்டு மீனாக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க? ஆமாங்க, நியாயமாக இருக்காங்க, நேர்மையாக இருக்காங்க, உண்மையாக பேசுகிறாங்க, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்கு தாங்க சப்போர்ட் பண்ணக்கூடாது. இப்படி வந்துட்டு உங்களோட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் கூட வச்சுக்கவே கூடாது. இப்படிப்பட்டவங்க வீட்டில் இருக்கான்னு நினச்சாவே எனக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு மீனாவுடைய அம்மாவும் சத்யாவும் வந்துடுறாங்க. சத்யா வந்தோடனே எதுக்குங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, அப்படி என்னங்க எங்கள் அம்மா உங்களுக்கு பாவம் பண்ணாங்க, அன்றைக்கி வந்துட்டு தெரியாதனமாக வந்துட்டு நீங்கள்லாம் பண்ணதுக்காக பழி வாங்கணுங்கிறதுக்காக அந்த 1 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போனதுக்கு அது திரும்ப மாமான்ட்டு கொடுத்துட்டு, ஆனால் என்ன பேச்சு பேசி நீ அடித்து அவமானப்படுத்தி வீட்டிலேருந்து வெளில அனுப்பிச்சுட்டீங்க. இப்போ நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க, உங்களை என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு உடனே வந்துட்டு மீனாவுடைய அம்மா வந்துட்டு அழுதுட்டு, ஏம்மா உன்னை என் பொண்ணு மாதிரி தான் நான் பார்த்தேன், எதுக்குமா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குறாங்க. அம்மா நீ எதுக்குமா அழுகுற, தப்பு பண்ணவங்களாம் வந்து நெஞ்சு நிமித்தி நின்றுருக்கிறப்போ நீ எதுக்கு அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் அழுகாதீங்க அத்தை, இவங்க மேலே போலீஸ் ஸ்டேஷனில் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அருண் சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் மட்டும் ஊன்னு சொல்லுங்கள், இவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் நீங்கள் கொடுங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உள்ளே தூக்கி போடுறேன்னா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அருண் சொல்கிற பார்த்தோன்னு வந்துட்டு விஜயா கூட சந்தோஷமாயிருது. இவளை எப்படியாவது இந்த மனோஜ் தலையிலேருந்து கழட்டி விடணும், மனோஜுக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம், இதான் நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இவன் மேலே கேஸை கொடுங்க, பொய்யா பேசிகிட்டு இருக்கிறா, வீட்டில் நிம்மதியாகவே இருக்கவே முடியல, என் பையனோட வாழ்க்கையை கெடுத்து குடிச்சவராக்கி வச்சுக்கிறா, இன்னும் எத்தனை உண்மையை வந்து மறைச்சி வச்சுருக்காங்கிறது தெரியல, ஸ்டேஷனில் போய் இவளை முட்டி வச்சு தட்டுனாங்கன்னா தான் உண்மையெல்லாம் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே வந்துட்டு ஆண்டி எப்படிலாம் சொல்லாதீங்க ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்னடி பண்ணுறது, ஒரு குடும்பத்தையே கெடுத்து குடிச்சவராக்க பார்த்துருக்க நீ, உன்னை எல்லாம் வந்துட்டு நம்பி வீட்டுக்குள்ள விட்டா நாளைக்கு எங்களுக்கும் என் பையனுக்கும் நீ என்ன வேணால் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உத்தரவாதம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீ வந்து எதுக்கு இந்த கடையை எடுக்க சொன்ன, அதுக்கான காரணத்தை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு முத்து சொல்கிறாங்க, ஒருத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு காரணம் கேட்குறீங்க, அந்த பலகுரல் அம்மாவுக்கும் வந்துட்டு எங்கள் அத்தைக்கு என்ன இருக்குது காரணம் கேட்குறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து நீ சொல்கிற மாதிரி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துடலாம், இவன் ஒரு தடவை நம்ம தப்பு பண்ண தெரியாமல் தப்பு பண்ண ஒரு தடவை மன்னிக்கலாம், திரும்ப வந்துட்டு ஒரே தப்பு திரும்ப பண்ணுறப்போ வந்துட்டு தெரிஞ்சே பண்ணுறாங்கன்னு தானே அர்த்தம், இதுக்கெல்லாம் மன்னிப்புங்கிறதே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மீனாவுடைய அம்மா சொல்கிறாங்க, இல்லை இவங்க பாவம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அம்மா நீ எதுக்குமா பாவம் பார்க்குற, இப்போது உன் கடையை வந்து எடுத்தால் நீ பாவம் கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு இவங்க பாவம் பார்த்தாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து மீனா ரொம்ப கோவமாக கேட்குறாங்க. இல்லை மீனா அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. வாயை மூடுங்க, எப்போ இருந்தாலும் உங்கள் மேலே கேஸ் கொடுத்து உங்களை உள்ள தள்ளுறேன்னா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க.